I've learned that there's an art to changing, that I'm the potter and the clay, I'm the canvas and the painter, the marble that I sculpt away. Every stroke of a brush, every finger's touch is a rosy cheek of a love-struck flush, is a sunburn. Hey guys, if you don't know, I'm Priya. Inniki it's officially the first day of college. Okay, ஒரு typical first day கிடையாது. இன்னைக்கு inauguration and அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கு. எனக்கு வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் லைக் டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா மத்த சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும் போது இந்த வெக்கேஷன் வந்து கொஞ்சம் லாங்கா போன மாதிரி தான் இருந்தது. அப்பெல்லாம் போர் அடிச்சிச்சு, சே என்னடா நமக்கு மட்டும் இன்னும் காலேஜ் ஆரம்பிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ட்டு. ஆனா நேத்தெல்லாம் வந்துட்டு சே நாள்ல இருந்து காலேஜ் போகணுமா, இனிமே காலைல தூங்க முடியாதா அப்படின்னு இருந்துச்சு. எனிவேஸ் அந்த நாள் வந்துருச்சு. நம்ம இனிமே வந்துட்டு காலைல சீக்கிரமா எந்திரிச்சு, நான் வேற மார்னிங் பேட்ச் அதனால வேற வழியே இல்ல, காலைல சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூல் இல்ல காலேஜ் போய் தான் ஆகணும். ஸ்கூல் போகும்போது அதே கன்சர்ன் தான் எனக்கு இருந்தது, காலையில ஸ்கூல் வைக்கிறாங்களே மத்தியானம் ஸ்கூல்லாம் எங்கேயுமே இல்லையா அப்படின்ட்டு. எனக்குலாம் ஸ்கூல் போறது ரொம்ப பிடிக்கும், எக்ஸப்ட் த மார்னிங் பார்ட். லைக் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி போகணுமா அப்படின்னு இருக்கும். இப்ப கடைசியில பார்த்தா காலேஜும் வந்துட்டு எனக்கு காலைல ஷிஃப்ட். ஸோ அவள்தான் கைஸ். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னு கிட்டத்தட்ட 8th இருந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ 4 வருஷம் கழிச்சு we are going to our first day of college. ஐயோ செம்ம நாஸ்டாலஜிக்கா இருக்கு. அதுக்கு மேல எனக்கு இது எந்த வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. ஐயோ நான் காலேஜ் போறேன், நீங்க நினைக்கலாம் காலேஜ் போறதுக்கு எதுக்குமா இவ்வளவு எக்ஸைட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே தெரியல கைஸ், தெரியல, எனக்கு நிஜமாவே தெரியல. ஓகே, எல்லாரும் சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இப்பதான் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு நம்ம அடிகள்லாம் வாங்கி பழகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சீனியர் தோழிகள் சொன்ன அட்வைஸ் எல்லாம் வந்துட்டு நானும் மண்டையில ஆல்ரெடி ஏத்தி வச்சிருக்கேன். அண்ட் யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா மஸ்ட் நோ திங்ஸ் பிஃபோர் ஜாயினிங் காலேஜ் அப்படிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷன் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். பாப்போம். இன்னைக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் இருக்காது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இனாகிரேஷன் ப்ரோக்ராம் அண்ட் அகெயின் வந்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் தான். கைஸ் லிட்டரலாக இப்போ நான் சன்ரைஸ்க்கு எந்திரிச்சிருக்கேன் பல மாதங்கள் கழிச்சு. அதுவும் நான் லாஸ்ட்டாக போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் எந்திரிச்சது. லிட்டரலாக நான் வந்து சன்ரைஸ்க்கு தான் தூங்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ பார்த்தா சன்ரைஸ்க்கு எந்திரிக்க வேண்டிய நிலைமை, அதுவும் இனிமேல் ஃபுல்லாக இருக்குதான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு we are going to do ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். சொன்னால ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ செக்ஷன் மாதிரி. நான் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் அப்படின்னா, ஒரு ஜூலை 2022 அதுக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா நம்பிட்டு இருந்தேன். பிகாஸ் நிறைய சீனியர்ஸ் அவங்க எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் ஆரம்பிக்கும்னு. கடைசியில பார்த்தா ஜூலை 10 ஆரம்பிச்சுட்டாங்க. செம்ம ஷாக். பட் எனிவேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு போன மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து என்னடா எனக்கு இன்னும் ஆரம்பிக்கலையே, எல்லாரும் காலேஜ் போறாங்க, வீட்லயும் இருக்க முடியல, போர் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ஐலைனர் போடல அப்படின்னா ஏதோ நான் அப்படியே தூங்கி எந்திரிச்சு போன மாதிரி இருக்கும். தூங்கி எந்திரிச்சு தான் லைக் போறேன், பட் ஸ்டில் ரொம்ப ஸ்லீப்பி ஃபேஸா இருக்கும். அதனால எங்க போனாலும் எப்ப போனாலும் ஐலைனர் இஸ் மஸ்ட் ஃபார் மீ. இல்ல இதுல போட வரல, நான் போட்டு வரேன். எனக்கு வந்து இப்போ தலையதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரீ ஹேர் வந்துட்டு விட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் போறதுக்குள்ளேயே வந்து அதெல்லாம் ஃபுல்லா ஃபிக் ஆயிரும். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ண தெரியல. கிளாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லாததுனால பேக் எல்லாம் தேவையில்ல. ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு டோட் பேக் எடுக்கணும். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. 7:55 எனக்கு பஸ். சோ இப்ப நான் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறதுனால மார்னிங் என்ன சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி காலேஜ் இருக்கும் போது நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்போ எங்க வீட்டுல வந்து எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா பழைய சோறு. லைக் நான் வந்து அது தப்புன்னு சொல்லல, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால அதை வந்து நான் இப்ப சாப்பிட்டு போறேன். பட் ஸ்டில் நான் வந்து கேட்கறேன் உங்க கிட்ட ஏதாவது ஐடியாஸ். இந்த மாதிரி காலையில வந்து லைக் இந்த கொஞ்சம் ஏர்லி மார்னிங்ல தோசை, இட்லி அதெல்லாம் சாப்பிட முடியாது. நான் வந்து இப்போ என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழைய சோறு அப்படி இல்லைன்னா வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்பதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க.
என்ன பஸ் எந்த பஸ் ஸ்டாப்னே தெரியாம எங்கேயோ நின்றுட்டு இருக்கோம். அப்ப நாங்க பஸ் ஏற முடியுமா முடியாதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. பஸ் சொன்ன டைமிங் தாண்டிடுச்சு, வெறும் பஸ்ஸே வரல. என்ன கதைன்னு தெரியல. ஃபர்ஸ்டே வந்துட்டு ரொம்ப அமோகமா போகுது. எனக்கு சவுண்ட் கேக்குதான்னு கூட தெரியல. இருந்தாலும் நான் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கேன். மோசமா ஹாய் கைஸ், இவங்க தான் கைஸ் என்னோட சீனியர்ஸ் கைஸ். நான் கொஞ்சம் கொண்டே இறக்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவ்வளவுதான். ஹாய் கைஸ், இப்போ நாங்க வந்து சுத்தி 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 திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க எங்க வரோம் எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. இப்போ லிட்டரலா டைம் வந்து பாத்தீங்கன்னா 4 o'clock மேல ஆயிடுச்சு. நாங்க வந்து காலையில வந்து இந்த கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவும் இல்லை. ஃபுல்லா டாக்குமெண்ட் சப்மிஷன், அது இது அதுன்ட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டே இருந்தேன். இப்போதான் வந்துட்டு சரி வெளியே போவோம், போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு என்னன்னு தெரியல, வெளியே போறதுக்கே இங்க இருந்து நடக்கணும் ரொம்ப நேரம். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இப்ப என்னோட ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் கவுண்ட் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்டெப் எல்லாம் தாண்டி இருக்கும். ஏன்னா இந்த காலேஜ் ஒரு 10 தடவை நாங்க 10 தடவை சொல்ல முடியாது, இந்த காலேஜ் ஃபுல்லா சுத்தி பார்க்கல. பட் நான் ஒரே இடத்த ஒரு 10 தடவை சுத்திட்டோம். அந்த அளவு வந்து அங்க இங்கேன்னு அலைஞ்சு பின்னாலும் முடியல கை சுத்தமா போறோம். சாப்பிட்டாதான் வந்துட்டு திரும்ப பிரியதர்ஷினியா ஆவா. ஆமா, ஒரு வழியா ஒரு ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு சாப்பிட வந்தோம். அந்த பசிலையா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே சாப்பிட்ட பெஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்னா அது இதுதான். அந்த அளவு சூப்பரா இருந்தது. நாங்க போன டைமுக்கு அங்க இருந்ததே ஒரு 4-5 ஐட்டம் தான். ஸோ அதை வாங்கி அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஹே கைஸ், ஆக்சுவலி இட்ஸ் த நெக்ஸ்ட் டே. நான் வந்து நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் செம்ம டயர்டா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன். சர்ப்ரைசிங்லி என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து எங்களுக்கு இனாகுரேஷன், அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ஒரு 1 week நடக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு August 3 or something அந்த டேட்ஸ்ல தான் வந்துட்டு காலேஜ் திரும்ப ரீஓப்பன். அதனால ஆக்சுவல் காலேஜ் வந்து எனக்கு August 3 அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. நேத்து வந்து நான் எடுத்த வீடியோவோட நிலைமைகள்லாம் நான் இன்னைக்குதான் பார்த்தேன். எனக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியாம ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் நாள் முடிஞ்ச அளவு. இன்னைக்குதான் வந்துட்டு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் காலேஜ் பத்தி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ், மற்றதெல்லாம் வந்து அப்படியே போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டே பாசிட்டிவ். பை.